Hello viewers, I am Bensla. நம்ம இப்போ 12th standard accounts பார்க்க போறோம். Chapter 1 Accounts from Incomplete Records. Illustration 13. From the following particulars, calculate total sales. Total sales find out பண்ணோம். Total sales equal to cash plus credit sales. Cash sales சம்லே சொல்லிட்டு இருப்பாங்க. So credit sales find out பண்ணோம். Credit sales கண்டுபிடிக்க debtors account prepare பண்ணணும். சம்ல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்கிறப்போ டைரெக்டாக டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆஃப்டர் தட் வி கேன் ப்ரிப்பேர் டெட்டாஸ் அக்கௌண்ட். சம் பாருங்கள், பர்டிகுலரில் பில்ஸ் ரிசீவபிள் டெட்டாஸ் அக்கௌண்ட் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த என்ட்ரியை எந்த அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணணுங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. Debtors on 1st April 2017. Opening balance of the debtors account. So, debit side of the debtors account. Next, bills receivable on 1st April 2017. Opening balance of the bills receivable account. அப்போ எங்க entry பண்ணணும்? Debit side bills receivable account. And then, cash received from debtors. Credit side of the debtors account. Next, cash received for bills receivable, credit side of the bills receivable account. Then bills receivable dishonored. இந்த என்ட்ரி கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு ப்ராடக்டை கிரெடிட் சேல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ப்ராடக்டோட வேல்யூ, 25,000 கேஷ் பே பண்ணிடுறாங்க. ரிமைனிங் 25,000 கடன், தட் இஸ் கிரெடிட் சேல்ஸ். இந்த கிரெடிட் அமௌண்ட் 25,000ஐயும் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் பேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி டெட்டாஸ் கிட்ட பில் இஷ்யூ பண்ணுறப்போ டெட்டாஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 3 or 4 மந்தில் கிரெடிட் அமௌண்ட் 25,000 பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துடுறாங்க. டெட்டாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பீரியடில் அமௌண்ட் தராமல் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வர அடிஷ்னல் சார்ஜுக்கு டெட்டாஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த டிஸானர் என்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட்லேயுமே வரும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்லேயும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லேயும் வரும். நெக்ஸ்ட், சேல்ஸ் ரிட்டர்ன், கிரெடிட் சைட் ஆஃப் த டெட்டாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2018, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். And then sundry debtors on 31st March 2018, closing balance of the debtors account. Last one, cash sales. ரெண்டு அக்கௌண்ட்லேயும் இந்த என்ட்ரி வராது. ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் பாருங்கள். சம்மில் இருக்கிற பில்ஸ் ரிசீவபிள் என்ட்ரி மட்டும் ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2017, 40,000. Opening balance to balance brought down 40,000. Then cash received for bills receivable 90,000. Credit side by cash received 90,000. Next, bills receivable dishonored. Credit side by debtors dishonored 10,000. Next, bills receivable on 31st March 2018, 30,000. Closing balance, so credit side by balance carry down 30,000. Credit side add பண்றப்போ we get 1,30,000. Same value debit side represent பண்ணிக்கோங்க. 1,30,000. 1,30,000 less opening balance 40,000. less பண்றப்போ we get 90,000. 90,000 debtors டோட்டலாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் to debtors account 90,000. இந்த 90,000 debtors accountல credit side entry பண்ணிக்கோங்க. by bills receivable 90,000.
நெக்ஸ்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் பாருங்கள். டெட்டாஸ் on 1st April 2017 1,50,000 opening balance, to balance brought down 1,50,000. Next, cash received from debtors 3,90,000, credit side by cash received 3,90,000. Next, bills receivable dishonored 10,000, debit side to bills receivable dishonored 10,000. Then sales return 40,000, credit side by sales return 40,000. Next, sundry debtors on 31st March 2018 closing balance. So credit side by balance carried down 1,30,000. Credit side add பண்றப்போ we get 6,50,000. Same value debit side represent பண்ணிக்கோங்க 6,50,000. Debit side add பண்றப்போ 1,50,000 plus 10,000 we get 1,60,000. 6,50,000 less 1,60,000 we get 4,90,000. 4,90,000 credit sales. சம்ல டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஷ் சம்ல இருக்கு 2 lakh என்ட்ரி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிரெடிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 4,90,000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ we get 6,90,000. டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.